கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் உள்ள தோட்டக்கலை பண்ணையை இடமாற்றம் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் ரெட்டியார் சமூகம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். ரெட்டியார் சமுதாய மக்கள் ஹோட்டல்கள் நடத்தி வசதியான வாழ்க்கை நடத்துவதாக பேசினார். இது தொடர்பாக சபையிலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தி சொன்னதன் பேரில் சபையிலேயே மன்னிப்பு கோரி தன் வருத்தத்தை பதிவு செய்தார் அமைச்சர் கண்ணப்பன். அதன் பின்பும் இந்த பிரச்சனை நீரு பூத்த நெருப்பாக கனன்று கொண்டே இருக்கிறது. ரெட்டியார் சமூக மக்கள் தங்கள் சமூகம் குறித்து விமர்சித்த கண்ணப்பனுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மேட்டூர் ரெட்டி நலச்சங்க பொருளாளர் நீலகண்டர் கூறும்போது, ரெட்டியார் சமூகம் குறித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் சட்டசபையில் பேசியது உண்மைக்கு புறம்பானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமிழகம் முழுவதும் விவசாயம் செய்து பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இன்றைக்கும் வறுமையில்தான் உள்ளனர் என்றும் நீலகண்டன் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பண மோசடி வழக்கில் திகார் சிறையில் இருந்து நீக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அமலாக்கத்துறை விரைவில் ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்து அவரை சிறப்பு பண மோசடி தடுப்பு சட்ட நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 124% அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பாக 47.8 மில்லிமீட்டர் பதிவாக வேண்டிய நிலையில் நிகழாண்டு 107.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 124% அதிகமாகும். கடந்த மே மாதத்தில் இயல்பை விட 19% அதிக மழை பதிவானது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஸ்டான்லி, கோவை, மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் எடை குறைப்பு அறுவை சிகிச்சைகள் தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று 4 இடங்களில் வெயில் சதமடித்தது. மேலும் இன்று முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அமல்படுத்த முனையும் நீதித்துறை தொடர்பான 3 சட்டங்கள் குறித்து காவல்துறையினருக்கு விரிவான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். வங்கதேச நாட்டை தளமாக கொண்டு அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அன்சார் அல் இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்பு மேற்கு வங்க மாநிலத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு சமூக ஊடகங்கள் வாயிலாக முஸ்லிம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்த முயல்வதாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஹபிபுல்லா, ஹிரோஜி ஷா ஆகிய இருவரை அம்மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அந்த பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஷேக் அன்வார் தமிழகத்திற்கு தப்பிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து தீவிரவாத தடுப்பு பிரிவினர் தமிழகத்தில் ரகசிய விசாரணையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இடையிலான நல்லுறவு தொடர்பான விவரங்கள் அடங்கிய புத்தகம் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் இந்த மாதத்திற்கான துவரம்பருப்பு, பாமாயில் கிடைக்கப்பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அவற்றை ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் விற்பனை தொடர்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் 12,868 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடன் பிரதமர் மோடியை ஒப்பிட முடியாது. ஏனெனில் நேருவை விட உயர்வானவர் பிரதமர் மோடி என்று பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனைகளுடன் பிரதமர் மோடியை ஒப்பீடு செய்ய முடியாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி தரும் விதமாக இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் அன்றைய நாளில் நாடு முழுவதும் உள்ள 17,500 காவல் நிலையங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களவையில் செங்கோலை அகற்ற வலியுறுத்துவதை விட பொதுமக்கள் பிரச்சினைகளை அரசிடம் சமாஜ்வாதி கட்சி வலியுறுத்தினால் சிறப்பாக இருக்கும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் திருச்சூர் மாவட்டம் வழியாக சென்று கொண்டிருந்த போது விரைவு ரயிலின் இன்ஜின் மட்டும் திடீரென தனியாக கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இதில் பயணிகள் யாருக்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை. ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோவிலுக்கான புனித யாத்திரை பலத்த பாதுகாப்புடன் இன்று தொடங்கியது. இதையொட்டி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள 2 அடிவார முகாம்களுக்கு 4,603 பக்தர்கள் கொண்ட முதல் குழு வந்தடைந்தது.